வேத ஆராய்ச்சி வகுப்பிற்காக ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் பாலுறவும் மதுவும் அநேக பெரிய பெரிய ராஜ்யங்களை விழுந்து போக காரணமாக இருக்கின்றன என்றும், நம்மை படைத்த தேவன் பரிசுத்தராய் இருப்பதால் நாமும் பரிசுத்தராய் வாழ நம்மை எதிர்பார்க்கிறார் என்றும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்பதுவே கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? திருச்சபையிலே பொறுப்பாக இருக்கிறவர்கள் அந்தரங்கத்தில் தங்களை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும்? அங்கவீனர்களை குறித்து தேவன் சொன்னது என்ன? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களோடே சொல். தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். இங்கே ஆசாரியர்களாக பணிவிடை செய்தவர்களிடத்திலே மோசே சொல்லும்படியாக கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார். மரணம் என்பது பாவத்திற்கான தண்டனை. எனவேதான் ஆசாரியர்கள் இவ்வாறு தீட்டுப்படலாகாது. அது பாவத்தினாலே தீட்டுப்படுவதற்கு சமானம் என்கிறார். மரித்து போன சரீரத்தை தொடுவது ஒரு ஆசாரியனையும் தீட்டாக்கும். நெருங்கிய உறவினர்களுக்காக மட்டும் தீட்டுப்படலாம் என்று அனுமதி கொடுக்கப்படுகிறது. மற்றவர்களுக்காக உள்ளத்திலே ஒருவேளை துக்கப்படலாம். ஆனால் எந்த விதத்திலேயும் மரித்து போன சரீரத்தை தொடவோ வெளியே தனது துக்கத்தை காட்டும் காரியங்களை அவன் செய்யவோ கூடாது. 4ஆம் வசனம் பாருங்கள். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது. தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான ஊழியத்தின் நிமித்தமாக சாதாரண மனிதர்களை விட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக சமுதாயத்திலே அவர்கள் வாழ வேண்டும். ஊழியக்காரனாகிய நான் சில இடங்களுக்கு செல்வதில்லை. அது தவறு என்பதற்காக அல்ல. கர்த்தருடைய பணிக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருப்பதனாலே வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் இடரலாயிராதபடி அப்படி நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஆலயத்திலே போதகராய் இருப்பவர்களோ, உதவி ஊழியர்களாய் இருக்கிறவர்களோ, மூப்பர்களோ, ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களோ, ஆலயத்திலே பணிவிடை செய்யும் வேறு எந்த சகோதரனோ சகோதரியோ தாங்கள் எங்கெங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். உங்களை தேவன் பொறுப்பான இடத்திலே வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் அந்த அழைப்பிற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 21:5 பாருங்கள். அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. தேவனை அறியாத மக்கள் அந்நாட்களிலே செய்த காரியங்கள் இது. துக்கம் கொண்டாடுவது வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்வார்கள். ஆனால் கடவுளை அறியாத மக்கள் செய்யும் இந்த பழக்க வழக்கங்களிலே எதையுமே ஆசாரியர்கள் செய்யக்கூடாது. வசனம் 6. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராயிருப்பீர்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களாதலால் பரிசுத்தராயிருக்க வேண்டும். அரசர்களுக்கு பானபாத்திரக்காரராயிருக்கிறவர்களும் இப்படி தங்களை வித்தியாசமாய் அந்நாட்களிலே காத்து கொண்டார்களாம். இன்றும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தீத்து 1ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை கவனியுங்கள். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபமில்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும்
நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் என்று பார்க்கிறோம். திருச்சபையிலே பொறுப்பாயிருக்கிற எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ இப்படிப்பட்டவர்களாய் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். லேவியராமம் 21 அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியையாகிலும் கற்பு குலைந்தவளையாகிலும் விவாகம் பண்ணார்களாக, தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணார்களாக. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாயிருப்பானாக. இது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான காரியங்களை கூறுகிறது. பொறுப்பிலே இருக்கிறவர்கள் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலேயும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஒரு வேசியையோ அல்லது கற்பு குலைந்தவளையோ அல்லது எந்த புருஷனாலும் தள்ளிவிடப்பட்ட ஒரு ஸ்திரீயையோ விவாகம் பண்ணக்கூடாது. ஒரு ஆசாரியன் கிறிஸ்துவுக்கு நிழலாயிருக்கிறான். மட்டுமல்ல, விசுவாசிகளின் கூட்டமும் கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுத்தமானவர்களாக கரைத்திரையற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே திருச்சபை தலைவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சிலர் விவாகரத்து செய்யப்பட்ட பின்னர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் முழு நேர ஊழியத்திற்கென்றும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவர்கள் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் முன்னே செய்த பாவமான காரியங்களினாலே இப்பொழுது ஊழியங்களுக்கு அவர்களை தடை செய்ய முடியாது. மட்டுமல்ல, விவாகரத்து செய்யப்படுகிறவர்களிலே எண்ணற்ற மக்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. லேவியராமம் 21 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவள். கவனித்தீர்களா? தகப்பனார் கர்த்தருடைய ஊழியத்திலே முக்கியமான ஒரு இடத்திலே இருப்பதனாலே அந்த பொறுப்பை அவள் பரிசுத்த குலைச்சலாக்கினபடினாலே அவளுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 10 முதல் 12 வசனங்கள் வரை பாருங்கள். தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். இங்கேதான் முதல் முறையாக பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிற கிரீடத்தை தரித்தவனாய் இருக்க வேண்டும். தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்து கொள்ளக்கூடாது. அதாவது முற்கோபியாக அவன் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியன் விசாரித்த பொழுது உணர்ச்சி வசப்பட்டு தன் உடையை கிழித்ததை குறித்து மத்தேயு 26 அதிகாரம் 65 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, தகப்பனுடைய தாயுடைய மரண நிகழ்ச்சிகளிலே கூட அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனாயிருக்கிறான். முழுமையாக கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவனாக பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவும் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டவராய் இருந்தார். தகப்பனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே மரண பரியந்தம் நிறைவேற்ற வந்தார். அதே அர்ப்பணிப்பை தன்னை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் கடைபிடிக்க எதிர்பார்க்கிறார். லேவியராமம் 21 அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை பார்த்தால், பிரதான ஆசாரியனுக்கு மனைவியாக வருகிறவள் ஒரு கன்னிகையாக இருக்க வேண்டும். விதவையோ கற்பு குலைந்தவளோ வேசியோ பிரதான ஆசாரியனுக்கு மனைவியாக முடியாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்கள் 16 முதல் 21 வரை பாருங்கள். இந்த வசனங்களிலே அங்கவீனர்கள் யாரும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்ய முடியாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுக்கு செலுத்தப்படும் எந்த பலியிலும் கூட அங்கவீனமான மிருகங்கள் பலியிடப்படக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கையும் காணிக்கையை படைக்கிறவர்களும் மகா பிரதான ஆசாரியனான பூரணமான கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறார்கள். அவரிலே எந்த குறைவும் இல்லை. அவர் அழகுள்ளவர், மகிமை உள்ளவர், அவர் சிறந்தவர். லேவியராமம் 21, 22, 23 வசனங்கள். அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை
பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். அங்கவீனமுள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளே வந்து பலிகள் எதையும் செலுத்த முடியாது. ஆனால் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலே புசிக்கலாம். இது கர்த்தரை அறியாத மக்கள் அங்கவீனர்களுக்கு கொடுக்கும் நிலையை விட உயர்வானது. இங்கே நமக்கு ஆவிக்குரிய பாடம் ஒன்றும் இருக்கிறது. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் கூட சரீர பிரகாரமாகவோ ஒழுக்க நெறியிலேயோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ குறைபாடு உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்களும் கர்த்தருடைய பணிவிடையிலே சில பணிவிடைகளை செய்யக்கூடாது. விசுவாசிகளுக்குரிய எல்லா அதிகாரங்களை பெற்றவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் பூரணமாய் இருக்கிறதுனாலே குறைபாடுகளோடே கூட முக்கியமான பணிவிடைகளிலே ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வாலிபர் முகாமிற்கு வந்த ஒரு மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்காக பணிவிடை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை பெற்றவனாய் இருந்தான். அவன் சிறந்த ஒரு விளையாட்டு வீரனாய் இருந்தான். கூட்டத்திற்கு சிறப்பு செய்தி கொடுக்க வந்த சகோதரனிடத்திலே போய் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். ஆனால் அவனால் தெளிவாக பேச முடியவில்லை. கொன்னை வாயுடைய ஒரு சகோதரனாயிருந்தான். ஆனால் சிறந்த ஒரு விளையாட்டு வீரன் அவன். அவனுக்கு அந்த ஊழியர் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? நீ மேடைகளிலே ஏறி பேச வேண்டிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிற ஏதாவது ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவுரை கூறினார். படித்து முடித்து ஒரு மேல்நிலைப் பள்ளியிலே உடற்பயிற்சி ஆசிரியராக பணியிலே சேர்ந்தான். அந்நாட்களிலே அந்த பள்ளியிலே அநேக மாணவர்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தும் கிருபை பெற்றான். சொல்ல வேண்டுமென்றால் எத்தனையோ மேடை பிரசங்கிமாரை விட அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினான் என்று சொல்லலாம். தொடர்ந்து இப்பொழுது நாம் 22ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இங்கே வியாதியினாலோ உட்கொண்ட உணவினாலோ மரித்து போன யாரையாவது தொட்டதினாலோ தீட்டாகும் ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் கொண்டு வருகிற காணிக்கையை எப்படி நிதானித்து அறிய வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லேவியராமம் 22 முதல் 2 வசனங்களை பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களோடே சொல், நான் கர்த்தர். பிரியமானவர்களே, கூடாரத்திலே பணிவிடை செய்யும் ஆசாரியர்கள் பரிசுத்தமானது எது, பரிசுத்தம் இல்லாதது எது என்ற வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திற்கென்று படைக்கப்பட்ட பொருட்களை தனது வீட்டிற்கு ஆரோன் கொண்டு போகக்கூடாது. கர்த்தருக்குரிய காரியங்களையும் நமக்குரிய காரியங்களையும் ஒன்று போல எண்ணிவிடக்கூடாது. ஒன்று போல நாம் அதை பாவித்து விடக்கூடாது. லேவியராமம் 22:3 வாசிக்கிறேன். அன்றியும் நீ அவர்களை நோக்கி, உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்தமானவைகள் அண்டையில் சேர்ந்தால் அந்த ஆத்துமா என் சந்நிதியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல், நான் கர்த்தர். ஒரு ஆசாரியன், ஒரு கர்த்தருடைய ஊழியன் கவலீனமாக எந்த ஆயத்தமும் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நுழையக்கூடாது. வீட்டில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். உடனே எழுந்து கடைக்கு போகிறோம். ஆனால் கர்த்தருடைய பணிவிடையை செய்ய போகிற ஒரு ஊழியக்காரன் தகுந்த ஆயத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் கடந்து செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் கர்த்தர் அவனை அவருடைய சந்நிதியிலே இராதபடி அறுப்புண்டு போக பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் எந்த ஒரு கர்த்தருடைய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒருவராக இருந்தாலும் உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து தகுந்த ஆயத்தத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய பணியிலே சேவை செய்ய வேண்டும். இந்த இடத்திலே ஒரு வேத பகுதியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். 1 கொரிந்தியர் 11:31-32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஒரு ஆசாரியன் பணிவிடைகள் செய்ய முடியாதபடி எந்தெந்த காரியங்களிலே தீட்டுப்பட்டவனாயிருக்கிறான் என்பதை குறித்து தொடர்ந்து சொல்லுகிறார். லேவியராமம் 22ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை பார்த்தால், ஆசாரியர்கள் தங்கள் குடும்பத்திலேயும் தங்கள் உறவுகளிலேயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சமுதாயத்திலே பழகும் பொழுதும், வியாபாரம் தொடர்பான காரியங்களிலே மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும், அல்லது உலகத்தோடு அவன் தொடர்பு கொள்ளும் எல்லா காரியங்களிலேயும் பரிசுத்தமானவனாய் காணப்பட வேண்டும்.
ஏனென்றால் அவன் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். அதை எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவன் காத்துக்கொள்ள வேண்டும். மற்ற சாதாரணமான மனிதர்களுக்கு அவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தீட்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஆசாரியனாய் இருந்தாலும் அவன் தீட்டுப்பட்டிருப்பான் என்றால் தீட்டு நீங்கி சுத்தமாகும் வரைக்கும் அவன் பணிவிடையிலே ஈடுபடக்கூடாது. அவன் ஆசாரியன் என்பதனாலே அவனுக்கு விசேஷித்த சலுகை இங்கே கொடுக்கப்படவில்லை. ஒரு ஆசாரியனுடைய பொறுப்பும் பணிவிடையும் எவ்வளவு முக்கியமானதோ அதை போலத்தான் அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையும் பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும். லேவியராமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. ஆசாரியன் வீட்டில் தங்கியிருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது. கவனித்தீர்களா? ஆசாரியனுக்கு மட்டும் புசிக்கும்படியாக கொடுக்கப்படுகிற காரியங்கள் அந்நியனுக்கு கொடுக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமே கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். லேவியராமம் 22:11 முதல் 13 வசனம் வரை பாருங்கள். ஆசாரியனால் பணத்துக்கு கொள்ளப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம். ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவைகளின் படைப்பிலே புசிக்கலாகாது. விதவையாய்ப்போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இள வயதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாளேயாகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம். அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது. இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது? ஆசாரியனுக்கு சொந்தமானவர்கள் மட்டுமே, ஆசாரியனுடைய வீட்டிலே பிறந்தவர்கள் மட்டுமே ஆசாரியனுக்கென்று கொடுக்கப்படுகிற ஆகாரத்திலே புசிக்கலாம். ஆசாரியனுடைய குமாரத்தி புறஜாதியான ஒரு மனிதனை திருமணம் செய்திருப்பாள் என்றால் பரிசுத்த ஆகாரத்தை அவள் புசிக்க முடியாது. அல்லது அவள் விதவையாய் இருப்பாள் என்றால், அல்லது தள்ளப்பட்டவளாய் இருப்பாள் என்றால் மீண்டுமாக தகப்பன் வீட்டிலே வந்து தகப்பனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராக அதை புசிக்கலாம். தூரம் போன மகனோ மகளோ திரும்ப வரும்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 14 முதல் 16 வரை பாருங்கள். ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே 1/5 அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் அவைகளை புசிக்கிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமர பண்ணாமலும் இருப்பார்களாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். பரிசுத்தமானவைகளை புசிப்பது தொடர்பான கற்பனை எனக்கு தெரியாது, ஆனபடினாலே புசித்தேன் என்று யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அப்படி செய்கிறவன் அதற்கான தண்டனையை செலுத்த வேண்டியவனாய் இருக்கிறான். ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தை மிக கவனமாக காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பை உடையவனாயிருக்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கர்த்தர் ஒரு ஆலயத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக உங்கள் கரத்திலே கொடுத்திருப்பார் என்றால் ஆலயத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தீமையானதோ தீட்டானதோ அண்டாதபடிக்கு அதை காத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு காரியத்தையும் உணர வேண்டும். இந்த உலகமானது திருச்சபை என்றால் என்ன என்பதை அங்கே சென்று வருகிறவர்களை கொண்டே நிதானிக்கிறதா இருக்கிறது. ஒரு அவிசுவாசி விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு குறையையோ குற்றத்தையோ காண்பான் என்றால் அதற்கு தக்கதான் அவன் திருச்சபையையும் மதிப்பிடுவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, இடறல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் பரிசுத்தர். ஆனபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் நம்முடைய வார்த்தையிலே நடக்கையிலே எல்லா காரியங்களிலேயும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் அசுத்தம் என்று கருதுவதை நாமும் அசுத்தம் என்று கருத வேண்டும். அஜாக்கிரதையாக ஆயத்தமில்லாமல் கர்த்தருடைய பணிவிடைகளுக்குள்ளே கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வது ஆபத்தானது என்பதை இன்று நாம் கற்றுக்கொண்டோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு உன்னதமானவர் என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் கற்று வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கிற யாராவது இந்த வார்த்தைகளை இன்றைக்கு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய பரிசுத்தத்தை குறித்து ஜாக்கிரதையோடு தங்களை காத்துக்கொள்ள நீர் விசேஷமாய் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய
அசுத்தமான காரியங்கள் ஆலயத்திற்குள் கடந்து வராதபடி காத்துக்கொள்வதிலே உமக்காக வைராக்கியமாயிருக்க நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் காரியங்களைப் போலவே திருச்சபையின் காரியங்களையும் எண்ணி செயல்படுகிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தாங்கள் செயல்படும் காரியம் ஆபத்தானது, சாபத்தையும் தண்டனையையும் வருவிக்கக்கூடியது என்பதை உணர்ந்து கொண்டு ஞானத்தோடு விலகிக்கொள்ள நீரே உதவி செய்யும். தொடர்ந்து லேவியராம புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் பரிசுத்தத்திலே மேலும் மேலும் வளர நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் தொடர்ந்து அசுத்தத்திலே வாழாதபடி கர்த்தர் தாமே இன்றே அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சிலதை சற்று திரும்பி பார்ப்போமா? மரணம் என்பது பாவத்திற்கான சம்பளம். எனவே அதற்காக ஒரு ஆசாரியன் தீட்டுப்படக்கூடாது. இன்றும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிற அனைவரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவும் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டவராக இருந்தார். நாம் கர்த்தருக்குரிய காரியங்களையும் நமக்குள்ள காரியங்களையும் ஒன்று போல எண்ணிவிடக்கூடாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.